உங்களுக்கு பஸ்ஸுலயே, கார்லயோ இல்ல ஃப்ளைட்லயோ டிராவல் பண்ணும்போது வாமிட் வர மாதிரி இருக்கா? தல சுத்துதா? தல வலிக்குதா? வாயில ரொம்ப எச்சில் சுரக்கிற மாரி இருக்கா? ஓவரா ஸ்வெட் ஆகுதா? ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றீங்களா? இத தான் டிராவல் சிக்னஸ் இல்லன்னா மோஷன் சிக்னஸ்னு சொல்றோம். இது எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, காதுக்குள்ள வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ்னு ஒண்ணு இருக்கும். இதுதான் பாடியோட பேலன்ஸையும் பிளஸ் ஹெட்டோட பொசிஷனையும் பிரெயினுக்கு சிக்னலா சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம டிராவல்ல சடனா டர்னிங் வரும்போதோ, இல்ல வேகமா போம்போதோ அந்த காதுக்குள்ள இருக்கிற வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் ஓவரா ஸ்டிமுலேட் ஆகும். இதனால தான் இந்த சிம்ப்டம்ஸ்லாம் நமக்கு ஃபீல் ஆகுது. இதுல இருந்து உங்கள பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? டிராவல் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நிறைய சாப்பிடக்கூடாது, ஸ்பைசி ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது. உங்ககிட்ட ஆன்டி எமெட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்ற வாமிட்டிங் மெடிசன்ஸ் இருந்தா அதை எடுத்துட்டு ஏறுங்க. ஜன்னல் திறந்துட்டு டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. லாங்கா டிராவல் பண்றீங்க அப்படின்னா இடையில கொஞ்சம் இறங்கி வாக் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு நீங்க டிராவலை கண்டினியூ பண்றது நல்லது. டிராவல் அப்போ கையில எப்போதும் ஜிஞ்சர் இருக்கிற சாக்லேட்டோ இல்ல ஜிஞ்சர் டீயோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காஃபி கண்டிப்பா குடிக்காதீங்க. புக் படிச்சுட்டு போகாதீங்க. பக்கத்திலே மூவ் ஆகிற காரையோ இல்ல பஸ்ஸையோ பார்த்துட்டு போகாதீங்க. பெட்டர் கண்ண மூடி தூங்குறது ரொம்ப நல்லது.